இது வண்ணத்து பூச்சிகளின் குழந்தை படைப்பாளிகள் தளம். இது திருமதி எமில்டா தாமஸ் நினைவு படிப்பாளிகள் 2024 பெருமையுடன் வழங்கும் வண்ணத்து பூச்சிகளின் பாட்காஸ்ட் சேனல்ல தேன்மிட்டாய் நிகழ்ச்சி. இந்த வாரம் தேன்மிட்டாய் நிகழ்ச்சியில 8th எபிசோட்ல இருக்கிறோம். இன்னைக்கு நிறைய பேர் கதை சொல்லியிருக்காங்க. ஒவ்வொருவரோட கதையும் கேட்க ஆவலா இருக்கீங்களா மக்களே? வாங்க எல்லாரோட கதையை கேட்போம். தன்னம்பிக்கை வரிகளுக்கு ஏற்ப தனது முயற்சியால் தனது தாகத்தை தனித்துக் கொண்ட காகத்தின் கதையை கூற வருகிறார் கத்தாரிலிருந்து சாய் ஸ்ரீ. அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் சாய் ஸ்ரீ. நான் 2ஆம் வகுப்பு கிரீனர் செல் தேசப்பல் கத்தாரில் படிக்கிறேன். நான் இப்போது ஒரு கதை கூற வந்துள்ளேன். அந்த கதையோட தலைப்பு என்னன்னு தெரியுமா? தாகமான காகம். ஒரு நாள் ஒரு காகம் மரத்து மேல நின்று அது பயணம் போயிட்டு இருந்துச்சு. அப்ப அதுக்கு ரொம்ப தாகமா டயர்டா இருந்துச்சு. அப்புறம் ஒரு மரத்து மேல நின்று தண்ணிக்கு பார்த்துட்டு இருந்தா எங்கேயும் கிடைக்கலாம். ஆனா அது முயற்சியை விடாம போயிட்டே இருந்துச்சு. ஒரு வீடு பார்த்துச்சு. சரி, அந்த வீட்லயாச்சும் தண்ணி கிடைக்கும் போய் அந்த வீடு மேல நின்று அந்த வீடு கீழே பார்த்தா ஒரு பானை இருந்துச்சு. அது ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சு. ஆனா அதோட மூக்கு குட்டியா இருந்துச்சு. ஆனா தண்ணி ரொம்ப குறைவா இருந்துச்சு. அதனால அது யோசிக்க ஆரம்பிச்ச உடனே தண்ணி போட்டா தண்ணி கல்லு போட்டா தண்ணி மேல வரும்னு சொல்லி அந்த மாதிரி கல்லுலாம் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா போட்டு தண்ணிய குடிச்சிட்டு மற்ற காக்காங்களையும் கூப்பிட்டு தண்ணிய குடிக்க வச்சுச்சு. அப்புறம் அது மகிழ்ச்சியா போச்சு. சென்னை கண்ணகி நகரிலிருந்து காவியா. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் வி காவியா. நான் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் கண்ணகி நகர் தொடக்க பள்ளியில் படிக்கிறேன். நான் இப்போ ஆட்டுக்குட்டி கதை சொல்ல போகிறேன். ஒரு ஊரில் ஒரு ஆட்டுக்குட்டிக்கு 7 குட்டிங்க இருந்துச்சான். அது காட்டில் ஒரு வீட்டில் வாழ்ந்துருந்துச்சுங்க. அந்த காட்டில் ஒரு குள்ள நரி இருந்துச்சான். அந்த அன்னைக்கு ஒரு நாள் அவங்க அம்மாவில் பழம் எடுத்துன்னு வர போனாங்க காட்டுக்குள்ளே சாப்பாட்டுக்கு. அன்றைக்கி ஒரு நாள் அவங்க அம்மா அவங்க பசங்கள்கிட்ட சொல்லிட்டு போனாங்க, பசங்களை நீங்கள் ஜாக்கிரதையா இருங்க, உங்கள் மேலே ஒரு கண்ணு வச்சுனுக்குது ஒரு குள்ள நரி, நீங்கள் பத்திரமா இருங்க, அம்மா கூட்டாதான் நீங்கள் கதவு திறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்களாம். அப்புறம் அவங்க அம்மா போயிட்டோன்னே அந்த குள்ள நரி பசங்களா நான் வந்துட்டேன் கதவு திறக்கணும்னு சொன்னாங்க. அவங்க வாய்ஸ் அவங்க அம்மா வாய்ஸ் மாரி இல்லை, நீ குள்ள நரி எங்கள் அம்மா இல்லைனியா அந்த குட்டிங்க கண்டுபிடிச்சிச்சிங்களாம். அதை அவங்க வாய்ஸை மாற்றின்னு சொன்னிச்சான். அந்த குள்ள நரி அந்த ஒரு ஓட்டை மாரி இருந்துச்சான் கதவுல. அதில் பார்த்தாங்களா, அது கால் குள்ள நரி கால் இருந்துச்சான். அது நீ எங்கள் அம்மா இல்லை, நீ வாய்ஸை தான் மாற்றி சொல்கிற அப்படின்னு அந்த ஆட்டுக்குட்டிங்க சொன்னிச்சிங்களாம். அதை காலில் ஃப்ரேலாச்சும் சொன்னிச்சான். அது கதவு அந்த குள்ள நரி. அப்புறம் எல்லா ஆட்டுக்குட்டியும் சாப்பிட்டுச்சா. 2 ஆட்டுக்குட்டி ஒரு ஆட்டுக்குட்டி கேள்விக்காட்டுக்குள்ளே போயிடுச்சான். இன்னொரு ஆட்டுக்குட்டி பெட்டுக்கு அடியில் போயிடுச்சான். அப்புறம் அந்த குள்ள நரி போய் தூங்கி நிற்கும் போது அவங்க அம்மா அந்த நேரத்தில் வந்தாங்க. அதை வீட்டில் பார்த்தா கதவு நினச்சி பசங்களாம் கத்திருந்தாங்க அவங்க அம்மா. அதை அம்மா என்னை வெளியே எடுங்க சொன்னீங்க. அப்படி எடுத்தோடனே சொன்னிச்சிங்களாம் ஆட்டுக்குட்டி. அப்புறம் அந்த குள்ள நரி வயிற்று அறுத்து அந்த ஆட்டுக்குட்டியெல்லாம் எடுத்துட்டு ஒரு கல்லை எடுத்து போட்டாங்களாம். அடுத்தது அந்த குள்ள நரி எழுந்தோடனே அதை தண்ணி குடிக்க போனிச்சான். ஆனால் தண்ணி ஆழத்துல இருந்துச்சான். அதனால குனியும் போது அப்படியே கை கால் தளபதி அப்படியே உள்ளே ஊந்திச்சான். அப்புறம் அவங்க ஆட்டுக்குட்டிங்கெல்லாம் எவ்வளோ ஜாலியாக இருந்துச்சுங்க அந்த குள்ள நரி போயிட்டோன்னே. இந்த கதையோட அர்த்தம் என்னன்னா, யாரையும் சாவடிக்க பார்க்கக்கூடாது. நன்றி. நம்ம யாருக்கும் கெட்டது நினைக்க கூடாது. அப்படி நினைச்சா அது திரும்ப நம்மளுக்கே வரும் என்ற கருத்தை கதை மூலம் உணர்த்திய காவியாவிற்கு வண்ணத்து பூச்சிக்குழுவின் சார்பாக பாராட்டுகள். சிறப்பு மிகுந்த மழலை மொழியில் கதை கூற வருகிறார் கத்தாரிலிருந்து வெண்பா. வணக்கம், என் பெயர் வெண்பா. நான் இப்ப கேகி படிக்கிறேன். நான் இப்ப கதை சொல்ல போறேன். அது என்ன கதைன்னு தெரியுமா? கரடி பொம்மை கிக்கி காட்டும். கதைக்குள்ள போலாமா? ஒரு நாள் கிக்கி கேட் இருந்துட்டான். அந்த கிக்கி கேட் அங்க கூட பேபி இருந்துட்டான். அதுக்கு அங்க அக்காவும்
அப்பா கூட இருந்துட்டேன். அது யாருன்னு தெரியுமா? எழுத்தாவும் ஆனாவும், அதுதான் அங்கே பேர். அதுக்கப்புறம் அப்பாவும் அம்மாவும் ஒரு நேம் வந்து கிக்கி கேட்டும், அதுக்கப்புறம் கலரி பொம்மையும். அந்த கிக்கி கேட் வந்து எப்பயும் அந்த தங்கச்சி பாப்பாவை வந்து ஏதாவது அந்த தங்கச்சி பாப்பா விளையாடிட்டு இருந்து இதுக்கு முன்னாடி வந்து அவ வந்து உன்னை தாத்தோ கேட்டுட்டு அங்கே வீட்டுக்கு கிட்ட. அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் அந்த பையன் வந்தானா, அவன் பேரு வந்து அந்த பையன் பேர் என்னன்னு தெரியுமா? அவன் பேரு ஆகியா. அவன் வந்து அங்கோட வீட்டுக்கு கிட்ட வந்தானா. அதுக்கப்புறம் வந்து அவன் வந்து வீட்டில் உன் தாத்தோ கேட்குதுன்னு அவன் சொன்னானா. அதுக்கப்புறம் அவ வந்து நம்ம வந்து வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு போனானா. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் வந்து அந்த பேபியும், அதுக்கப்புறம் அந்த அக்காவும், அதுக்கப்புறம் கிக்கி கேட்டும், அதுக்கப்புறம் கிக்கி கேட்டும், அதுக்கப்புறம் கலரி பொம்மை போனதா வெளியில. அதுக்கப்புறம் எல்லாரும் போனாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆடி வந்து அவன் வந்து வீட்டில் அந்த அக்காவையும், அதுக்கப்புறம் அந்த பாப்பாவை தங்கச்சியும் பார்க்க வேண்டானா. அதுக்கப்புறம் அவங்க இல்லையா. அதுக்கப்புறம் அவன் வீட்டுக்கு போயிட்டானா. அதுக்கப்புறம் எல்லாரும் வந்து வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு தூங்கிட்டாங்க. இதுதான் கதை. அடுத்ததாக நம்ம தேன் மிட்டாய் நிகழ்ச்சியில் கதை கூற வருகிறார் மூட்டைக்கார ஜவுளி சென்னை மிடில் ஸ்கூல்ல 6th B படிக்கும் திவாகர். என்ன கதை தெரியுமா? நம்ம அம்மா பேச்சை கேட்கணும்னு ஒரு கதை. என் பெயர் திவாகர். நான் 6ஆம் வகுப்பு பிபிவில் படிக்கின்றேன். சென்னை மிடில் ஸ்கூல் மூட்டைக்காரஞ்சாவடியில் நான் படிக்கின்றேன். நான் இப்போ சொல்ல போகிற கதை ஆலமரம் கதை. ஒரு ஊரில் ஆலமரம் ஒன்று இருந்தது. அது பக்கத்தில் யார் போனாலும் அவங்களுக்கு பேய் பிடித்துவிடும். ஒரு நாள் ஒரு பையன் அவன் அந்த ஆலமரம் பக்கத்தில் போய் நின்றான். அவனுக்கு பேய் பிடித்திருந்தது. அப்புறம் அவன் வீட்டுக்கு சென்றான். வீட்டுக்கு சென்றபோது சாப்பாடை அவங்க அம்மாவை எடுத்துன்னு வர சொன்னோடனே அவங்க அம்மா வந்து எடுத்துன்னு வந்தோடனே அவங்க அது சாப்பாடை வந்து தட்டி விட்டான். தட்டி விட்டு, நீ ஏன்டா தட்டி விடுன்னு சொன்னா? நான் தட்டி விடுவேன், உனக்கு என்னான்னு சொன்னான். அப்புறம் வந்து அவங்க அம்மா, சரி நீ வெளியே போடா, நீ வெளியே போயிட்டு கொஞ்ச நேரம் விளாட்டின்னு அப்புறம் வீட்டுக்கு வாடா சொன்னாங்க அவங்க அம்மா. அப்புறம் வந்து அவன் வெளியே போயிட்டு அந்த ஆலமரத்தை போயிட்டு விளாண்டு இருந்தானா. மறுபடியும் அந்த ஆலமரம் வந்து அவங்கள பேசுவான். பையனே, நீ வந்து எங்கே இருக்க வந்த? எனக்கு ரொம்ப பிடிச்சிக்குது. நீ எங்கேருந்து வந்த சொல்லு. நான் வந்து அந்த பையன் சொன்னான், நான் வந்து வீட்டிலேருந்து வரேன், எங்கள் அம்மா துரத்து விட்டாங்க. உன்கிட்ட வரணும் போது எனக்கு பேய் பிடிச்சிக்கிச்சு. நான் சாப்பாடு தான் தட்டி விட்டேன், எங்கள் அம்மாவுக்கு என்னை பிடிக்கவே இல்லை. அப்புறம் அந்த ஆலமரம் சொல்லிச்சான். அப்புறம் வந்து அந்த ஆலமரம், சரிப்பா நான் உன்னை விட்டு போயிடுறேன், நீ எதுவுமே பண்ணாமல் அம்மா போய்த்து சாரி கேட்டு அப்புறம் வந்தேன்னா இதோட புரிவு என்னன்னா, இது வந்து அம்மா பேச்ச மதிக்கணும். அழகாக கதை கூறிய திவாகருக்கு நமது வண்ணத்து பூச்சிக்குழுவின் சார்பாக வாழ்த்துகளும் பாராட்டுகளும். கதை கூற வருகிறார் திருச்சியிலிருந்து பபிதாளினி. வணக்கம், நான் தான் உங்கள் காசே பபிதாளினி, திருச்சியிலிருந்து. என் கதையின் தலைப்பு காகமும் நாகமும். இந்த கதையை எனக்கு யார் சொல்லி கொடுத்தாங்கன்னு தெரியுமா? என் ஆசிரியர் விஜயா அவர்கள். அந்த கதையை நான் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். ஒரு ஊரில் ஒரு மரத்தில் காகம் வந்து கூடு கட்டி வாழ்ந்துட்டு இருந்துச்சான். அப்போ வந்து அந்த காகம் வந்து தினமும் ஒவ்வொரு தடவை அதோட சாப்பாடு தேடி போகுமா.
அப்போது டெய்லியுமே ஒரு பாம்பு வந்து அதோட முட்டையை உடச்சிக்கிட்டே இருக்குமா. அந்த காகம் வந்து பார்த்து ரொம்ப சோகமாயிருச்சான். அந்த பார்த்த காகம் நம்ம ஃப்ரெண்டு நறுக்கிட்ட போய் கேட்போம், அப்போ அந்த பாம்பு என்ன செய்யிருக்கு அப்படின்னு கேட்டுச்சான். அப்படின்னு சொல்லி நறுக்கிட்ட போய் கேட்டப்போ, நிறைய என்னோட கூட்டுக்கு ஒரு கொடிய பாம்பு வருது, அதை அழிக்கிறதுக்கு ஒரு வழி சொல்லு அப்படின்னு அந்த காகம் கேட்டுச்சான். சரி சொல்கிறேன், இளவரசியோட ரொம்ப விலை ஜாஸ்தியான ஏதாச்சும் ஒரு பொருள் எடுத்து வந்து ஒரு கூட்டில் போடு அப்படின்னு அந்த நரி சொல்லிச்சான். சரி அப்படி போட்டால் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டுச்சான். அப்போ அந்த நரி சொல்லிச்சான், நீ ஃபஸ்ட்டு போடு, அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு நீனே பாரு அப்படின்னு சொல்லிச்சான். சரி அப்படின்னு சொல்லி அடுத்த நாள் காலையில் இளவரசியும் அவங்க தோழியும் குளத்தில் குளிச்சுட்டு இருக்கும்போது அவங்களோட முத்து மாலையை வெளில அவுத்து வச்சுருந்தாங்களாம். அதை பார்த்த காகம் அந்த முத்து மாலையை எடுத்துகிட்டு போகும்போது அந்த இளவரசியை பார்த்துட்டாங்களாம். இளவரசி வந்து சிப்பாய்களே அந்த காகத்தை பிடிங்கள் அப்படின்னு சொன்னாங்களாம். சிப்பாய்களும் அந்த காகத்தை துரத்திட்டு போனாங்களாம். அந்த காகம் வந்து அதோட கூட்டில் அந்த முத்து மாலையை போட்டுட்டு அது போய் ஒழிஞ்சிட்டு இருந்து என்ன தான் நடக்குதுன்னு பார்த்துச்சான். அப்போ அந்த பாம்பு வந்து அதோட முட்டையை உடச்சிட்டு இருந்ததை அந்த சிப்பாய்கள் பார்த்துச்சான். அது பாம்பு இருக்கே அப்படின்னு சொல்லி அந்த பாம்பை அந்த ஆயுதத்தை வச்சு குத்தி கொன்னுட்டாங்களாம். அதுக்கப்புறம் அவங்களோட முத்து மாலையை எடுத்துகிட்டு போய் இளவரசிக்கிட்ட கொடுத்துட்டாங்களாம். இப்போ இந்த கதையிலேருந்து நம்மளுக்கு என்ன புரிஞ்சிருக்கு? மற்றவங்களுக்கு தீங்கு செய்தால் அதே நம்மளுக்கு அந்த தீங்கே நம்மளுக்கு வரும். நன்றி, வணக்கம். அடுத்ததாக ஓர் ஒப்பில்லாத தலைவனையும் தலைவியையும் கொண்டு இயற்றப்பட்ட பெருங்காப்பியமான சிலப்பதிகாரத்திலிருந்து கதை கூற வருகிறார் சென்னை கண்ணகி நகரிலிருந்து ஹேமந்த். என் பெயர் பி. ஹேமந்த். நான் 6ஆம் வகுப்பு ஆ பிரிவில் படிக்கின்றேன். நான் உங்களுக்கு நீதியை நிலைநாட்டிய சிலம்பை பற்றி கதை சொல்ல வந்திருக்கின்றேன். கோவலனும் கண்ணகியும் மதுரைக்கு வந்து அவர்களிடம் காசும் பணமும் எதுவும் இல்லை. கண்ணகியின் கால் சிலம்பை அடமானம் வைக்க கோவலன் அடமானம் விற்கின்ற கடைக்கு போய் இந்த கால் சிலம்பு எவ்வளவுக்கு வரும் என்று கேட்டார். அப்போது பாண்டிய ராஜாவின் மனைவியின் கால் சிலம்பு தொலைந்து விட்டது. அதை கண்டறிந்த கடைக்காரர், இது ராஜாவின் மனைவியின் சிலம்பாயிற்று, உனக்கு எப்படி கிடைத்தது அப்படி என்று கோவலனிடம் கேட்டானாம். இல்லை, இது என் மனைவியின் சிலம்பு, ராஜா உன்னை அழைத்தார் என்று கடைக்காரர் சொன்னாராம். அப்படி ராஜா அழைத்த போது என் மனைவியின் சிலம்பை யான் திருடினேன் என்று ராஜா கேட்டாராம். கோவலன் சொன்னாராம், இது என் மனைவியின் சிலம்பு, உனக்கு தெரியுமா அப்படி சொன்னாராம். கோபமான ராஜா, இவனை தூக்கிலிடுங்கள் அப்படி என்று சேவகரிடம் சொன்னாராம். சொன்ன ராஜா அதை கேட்டறிந்த கண்ணகி, என் கணவனை நீ சாவடித்தாய், நீ நல்லா இருப்பியா என்று கேட்டாராம். அப்போது ராஜா சொன்னாராம், உனக்கு தெரியுமா இது என் மனைவியின் கால் சிலம்பு அப்படி என்று சொன்னாராம் ராஜா. அதை கேட்ட இந்த கண்ணகி, என் கோவலன் இருந்த கால் சிலம்பை உடைத்து பாருங்கள், மாணிக்க முத்துகள் இருக்கும். ஆனால் உங்கள் மனைவியின் காலிருக்கும் சிலம்பு பல வாய்ந்த கற்களில் இருக்கும், ஆனால் உடைத்து பார்க்கலாமா அப்படி என்று கண்ணகி கோபமாக பேசினாள். அதை கேட்டறிந்த ராஜா, அப்படி ஆகிவிட்டு சொன்னாய். அவர் கோவலன் கையில் இருந்த சிலம்பை உடைத்து பார்த்தால் மாணிக்க சிலம்பு, கண்ணகியின் கால் சிலம்பு இருந்துவிட்டு. அதே ராஜாவின் மனைவியின் கால் சிலம்பை உடைத்து பார்த்தால் பல கோடி விளைவான கற்கள் இருந்தது. அப்போது கண்ணகி சொன்னாலாம், இது என் கால் சிலம்பு தானே, நீ ஏன் என் கணவனை
என் கணவனை நீ ஏன் சாவடித்தாய் அப்படி என்று கோபமாக பேசினார். அவர் இன்னொரு காலில் இருந்த சிலம்பை உடைத்து அந்த முத்து அவர் ராஜாவின் தலையில் பட்டு ராஜா இறந்து விட்டார். அதை பார்த்த ராணி அவளும் மயக்கத்தில் இறந்து விட்டார். இப்படிக்கு இந்த கதை முடிகின்றது. சிலப்பதிகார இலக்கியத்தின் பெருமையை கதை மூலம் கூறிய ஹேமந்துக்கு வண்ணத்து பூச்சி குழுவின் சார்பாக வாழ்த்துகளும் பாராட்டுகளும். கத்தாரிலிருந்து சாய்ஸ்ரீ. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாய்ஸ்ரீ. நான் 2ஆம் வகுப்பு கிளீனர் சர்வதேசப்பள்ளி கத்தாரில் படிக்கிறேன். நான் இப்பொழுது ஒரு கதை கூற வந்துள்ளேன். அந்த கதையோ தலைப்பு என்னன்னு தெரியுமா? புத்திசாலியான முயல். முயல் என்ன பண்ணுச்சு? இந்த கதைக்குள்ள போய் பாப்போமா? ஒரு நாள் ஒரு அழகான தீவு இருந்துச்சு. அந்த தீவு கடந்து போகணுமா, அங்க நிறைய முதலைகள் இருக்கும். அத கடந்துதான் தீவுல நிறைய செடி கொடிகள், பழங்கள், அப்புறம் காய்கறிகள் எல்லாமே இருந்துச்சா. அங்க இருந்த விலங்குகள் எல்லாரும் அதை சாப்பிடணும்னு ஆசையாவே இருந்துச்சு. அப்புறம் ஒரு நாள் ஒரு முயல் வந்துச்சு. அதுதான் இந்த அழகான தீவுனா காய்கறி எல்லாத்தையும் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டுச்சு. ஆனா அதை கடந்து போக முதலைகள் இருக்கே, எப்படி கடந்து போறேன்னு யோசிச்சு. அப்புறம் அதுக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. அடுத்த நாள் காலையில வந்துச்சு. அப்புறம் எல்லா முதலைகளையும் கூத்து முதலைகள் எல்லாம் யோசிச்சு, அதான் யாரு நம்மளை இப்படி எதிர்த்து கூப்பிடுறதுன்னு போய் பார்த்தா ஒரு முயல் இருந்துச்சு. அப்ப அந்த முயல் சொன்னது, நான் தீவுக்குள்ள போனோம், ராஜா என்ன ஒரு பெரிய போட்டி நடத்தி இருக்காங்க, அதுல நான் போய் அவர்கிட்ட சம்மதம் வாங்கியிருக்கேன். இந்த மாதிரி சொன்னாங்க ராஜா, இந்த காத்தோட ராஜா, இந்த தீவோட ராஜா, இந்த மாதிரி நீ எத்தனை முதலைகள் இருக்குன்னு எண்ணிட்டு வா, அப்ப உனக்கு ஒரு பெரிய பரிசு தருவேன்னு அப்புறம் சொல்லுச்சு. அப்புறம் முதலைகள் எப்படி எங்களெல்லாம் கவுண்ட் பண்ணுவேன்னு கேட்டுச்சு. அப்புறம் முயல் சொல்லுச்சு, எல்லாரும் ஒரு வரிசையா நின்னுங்கன்னா ஈஸியா உங்க முதுகு மேல ஏறி குடிச்சு போய் உங்களை கவுண்ட் பண்ணி ஈஸியா புத்திசாலித்தனத்தை ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் முயல் சொன்ன மாதிரியே எல்லா முதலைகளும் அதே செஞ்சிச்சு. அப்புறம் அந்த முயலும் குடிச்சு போய் அப்புறம் தீவுக்குள்ள போய் நிறைய பழம் காய்கறிகள் எல்லாம் சாப்பிட்டுச்சு. அப்புறம் திருப்பி வரப்ப முதலைகளை திருப்பி ஒரு வரிசையா நிக்க சொல்லி அப்படியே கடந்து போயிடுச்சு. அதனாலதான் புத்திசாலத்தை யோசிங்க. அப்பதான் பொறுமையா இருந்து நம்ம புத்திசாலத்தை யோசிச்சாதான் நம்மளுக்கு என்ன நடந்தாலும் நம்மளால ஜெயிக்க முடியும். நன்றி, வணக்கம். நமக்காக புத்திசாலி முயலின் கதையை கூறிய சாய்ஸ்ரீக்கு வாழ்த்துகள். மலரின் மென்மையும் மதியின் குழுமையும் கொண்டது பெண்மை என தவறாக மதிப்பீடு செய்து விடாதீர்கள். சுவாரஸ்யமான தொடர்கதை திவ்யாவின் கொற்றவி. தொடர்ந்து படியுங்கள் உங்கள் வண்ணத்து பூச்சிகள் மின்னிதழில். மக்களை, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வண்ணத்து பூச்சிகளின் பாட்காஸ்ட் சேனல். அடுத்ததாக நமது வண்ணத்து பூச்சிகளின் பாட்காஸ்ட் சேனலில் தான் எழுதிய கதையை தனது குரலால் கூற வருகிறார் புதுக்கோட்டை மாவட்டம் கந்தரக்கோட்டை ஒன்றியம் அக்கச்சிப்பட்டியிலிருந்து முகேஸ்வரன். அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் பா முகேஸ்வரன். நான் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி அக்கச்சிப்பட்டியில் 5ஆம் வகுப்பு படிக்கின்றேன். நான் உங்களுக்காக ஒரு கதை சொல்லட்டுமா? ஒரு ஊரில் ராமுவும் அவனுடைய நண்பர்களும் விளையாடி கொண்டிருப்பார்களாம். அவர்கள் மாமரத்துக்கு அடியில் விளையாடி கொண்டிருக்கும் போது ஒரு குரங்கு எப்போ பார்த்தாலும் அவர்கள் மீது மாம்பழத்தை சாப்பிட்டு கொட்டையெல்லாம் மேலே தலையிலே போட்டுக்கிட்டே இருக்குமா. அதனால அவங்களுக்கு ரொம்ப வலித்து நிறைய போட்டுக்கிட்டே இருந்ததுனால அவங்களுக்கு ரொம்ப வலித்தனால மறுநாளும் வந்து விளாண்டாங்களாம். அப்பையும் போட்டுச்சான். அப்பையும் அவங்களுக்கு வலித்தனால ராமுவும் அவனோட ஃப்ரெண்டும் அந்த குரங்குக்கு ஒரு பாடம் புகட்டணும் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ அடுத்த நாள் நைட்டு அந்த மாம்பழத்தெல்லாம் பறித்து போட்டுட்டு பஞ்சை பழம் மாதிரி உருட்டி வச்சு கலர் பண்ணி வச்சுருந்தாங்களாம். அப்புறம் அடுத்த நாள் காலையில் அந்த குரங்கு
அந்த மரத்தில் ஏறி பழத்தெல்லாம் சாப்பிட்டுட்டு அவங்க மேலே தூக்கி போட்டுச்சான். அவங்களுக்கு வலிக்கவே இல்லையாம். குரங்கு தொண்டையிலையும் பஞ்சு நிறைய சிக்கிக்கிச்சான். அது எச்சும் முழுங்க முடியலையாம். அதனால அந்த அவன்கிட்ட வந்து ராமுட்டையும் அவனோட ஃப்ரெண்ட்டையும் வந்து எனக்கு தொண்டையில் இது மாதிரி மாட்டிக்கிச்சு, எனக்கு எடுத்து விடு, இந்த மாதிரிலாம் நான் பண்ண மாட்டேன், நான் செஞ்ச தவற உணர்றேன் அப்படின்னுச்சான். அப்புறம் வந்து அவன் ராமுவும் கால்நடை மருத்துவரை கூப்பிட்டு தொண்டையில் உள்ள பஞ்சையை எடுத்து விட்டானான். எடுத்ததுனால 2 பேரும் ஜாலியாக இருந்தாங்களாம். அப்போ ராமுவும் அவனுடைய ஃப்ரெண்டும் குரங்கும் அவன் எல்லாருமே நல்லா ஃப்ரெண்டாகி ஜாலியாக ஆட ஆரம்பிச்சிட்டாங்களாம். நன்றி. அடுத்ததாக நம்ம எல்லாருக்கும் கிரேப்ஸ்னா ரொம்ப பிடிக்கும், கரெக்டு தானே? இப்ப கிரேப்ஸ் வச்சு ஒருத்தர் கதை சொல்ல போறாங்க. அந்த கதையோட பேர் என்ன தெரியுமா? திராட்சை தோட்ட காவலர். இந்த கதையை சொல்ல போறது யாரு தெரியுமா? நம்ம கண்ணகி நகர் பிரவீன்குமார். வாங்க கதையை கேட்கலாம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் வி பிரவீன்குமார். நான் 7ஆம் வகுப்பு பிரிவு படிக்கிறேன். நான் திராட்சை தோட்ட காவலர் கதை சொல்ல வந்துள்ளேன். ஒரு ஊரில் பெரிய திராட்சை தோட்டம் இருந்தது. அது ஒரு ராஜா. அந்த ராஜாவோட திராட்சை தோட்டத்தில் ஒரு காவலர் இருந்தார். பக்கத்து ஒரு பெரிய காடு. அந்த காட்டில் 2 நரி இருந்தாங்க. ஒரு கெட்ட நரி, ஒரு நல்ல நரி. இந்த 2 பேரும் என்ன பண்ணாங்க, காட்டு ஃபுல்லாக தேர்ந்தாங்க. உணவு எதுவுமே கிடைக்கவே இல்லை. அதனால அந்த கெட்ட நரி ஏறி பார்த்தது, அங்கே ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது. அது அங்கே போய் சாப்பிட்லான்னு நல்ல நரி சொன்னிச்சு, அங்கே ஒரு நல்ல காவலர் இருக்கிறாரு, அவர்கிட்ட மாட்டினா நம்மளதான் அச்சு போட்டுருவாரு அப்படின்னு சொல்லியிருந்தது. கேட்காம போனாங்க. அங்கங்கே பார்த்தாங்க. ஒரு ஓட்டம் இருந்தது. அந்த ஓட்டம் வழியாக போய் எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டு, நல்ல நரி வா போயிடலாம் தோட்டக்காரர் வரத்துக்குள்ளேயே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி செஞ்சு, நான் வரலடா, நான் சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுக்க வருவேன்னு நான் கெட்ட நரி சொன்னிச்சு. நல்ல நரி வெளியே வந்துச்சு. கெட்ட நரி அங்கேயே சாப்பிட்டு ஏஞ்சிக்க முடியாமல் அங்கேயே இருந்து காவலர்கிட்ட அடி வாங்கி அங்கேயே இறந்து போயிடுச்சு. அடுத்தவங்க தோட்டத்திலாம் போய் திருடக்கூடாது இப்படிங்கிற கருத்தை நம்மளுக்கு புரியுற மாதிரி கதை மூலம் உணர்த்திய பிரவீனுக்கு நமது வண்ணத்து பூச்சி குழுவின் சார்பாக வாழ்த்துகளும் பாராட்டுகளும். கொற்றவி யார்? அந்த கொற்றவி அறிந்து கொள்ள படியுங்கள் உங்கள் வண்ணத்து பூச்சிகள் மின்னிதழில். மக்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வண்ணத்து பூச்சிகளின் பாட்காஸ்ட் சேனல்ல தேன்மிட்டா நிகழ்ச்சி. அடுத்ததாக யார் கதை சொல்ல வராங்க தெரியுமா? புதுக்கோட்டை மாவட்டம் கந்தரக்கோட்டை ஒன்றியம் அக்கச்சிப்பட்டியிலிருந்து சுபிக்ஷா. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சுபிக்ஷா. நான் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி அக்கச்சிப்பட்டி 5ஆம் வகுப்பு படிக்கின்றேன். நான் ஒரு கதை சொல்ல போகின்றேன். ஒரு நாட்டில் ஒரு கிளி வியாபாரி இருந்தா. அந்த வியாபாரி வந்து ஒரு கிளி 500 ரூபாய், ஒரு கிளி 50 ரூபான்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். அப்போக்கே அந்த நாட்டு ராஜா வந்து, என்ன நீ ஒரு கிளி 500 ரூபாய், ஒரு கிளி 50 ரூபான்னு சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும் போது அந்த கிளி வியாபாரி சொன்னார், இதை வாங்கிட்டு போய் நீங்கள் வச்சு பாருங்க ராஜா, உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போக்கே அந்த நாட்டோட ராஜா வந்து அதையும் வாங்கிட்டு போனாங்க. ஒரு கிளி 500 ரூபாய், ஒரு கிளி 50 ரூபான்னு வாங்கிட்டு போகும்போது நைட்டுக்கு படுத்து தூங்கும் போது அந்த 500 ரூபாய் கிளியை மட்டும் தலைமாட்டில் வச்சுட்டு தூங்குனாங்க. அப்புறம் விடிய காலையில் 4 மணி ஆகும்போது அந்த கிளி வந்து நல்ல வார்த்தைகள்லாம் பேசி, நல்லா திருக்குறள், ஆத்திச்சூடி, நல்ல வார்த்தைகள்லாம் பேசிச்சுங்களாம். அடுத்த நாள் நல்ல பழங்கள்லாம் சாப்பிட கொடுத்தாங்களாம். அதுக்கப்புறம் இன்னொரு நாள் நைட்டுக்கு 50 ரூபாய் கிளியை வந்து தலைமாட்டில் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் விடிய காலைல 4 மணிக்கு இது பண்ணாங்களாம். அதுக்கப்புறம் அந்த 50 ரூபாய் கிளி வந்து சொன்னிச்சான், நல்லா கெட்ட வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு இருந்துச்சான். அப்போக்கே ராஜா பார்த்து திட்டிக்கிட்டு இருக்கும்போது ராஜாவுக்கும் கோவம் வந்துருச்சான். ராஜாவுக்கு கோவம் வந்தோடனே அந்த காவலர்களை கூப்பிட்டு இந்த கிளியை கொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த 500 ரூபாய் கிளி வந்து சொன்னிச்சான், இதை கொல்லாதீங்க, இவன் என்னோட வாழ்ந்தவன் தான், என்னோட கூட்டில் வாழ்ந்தவன் தான். ஒரு நாள் ஒரு வேட்டைக்காரன் வந்து 2 கிளியை வேட்டையாடி போயிட்டு இருக்கும்போது ஒரு துறவி வந்து, ஒரு சாமியார் வந்து என்னை வாங்கிட்டு போயிட்டாரு. இன்னொரு வேட்டைக்காரன் வந்து அந்த 50 ரூபாய் கிளியை வாங்கிட்டு போயிட்டான். போனோடனே ஒரு கெட்ட மனுஷன் வந்து அந்த 50 ரூபாய் கிளியை வாங்கிட்டு போனதுக்கப்புறம் அந்த துறவி வந்து 500 ரூபாய் கிளிக்கு வந்து நல்ல வார்த்தைகள்லாம் சொல்லி நல்லலாம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்களாம்.
அந்த 50 ரூபாய் கிளி வந்து அந்த கெட்டவன்ட்ட போனனால கெட்ட வார்த்தையா பேசுறதுனால இதுவும் கற்றுக்கிடுச்சான். அதுக்கப்புறம் அந்த கிளியை வந்து அந்த ராஜா வந்து 50 ரூபாய் கிளியை மன்னிச்சு விட்டுட்டாங்களாம். நன்றி. கெட்டவர்களுடன் வைக்கும் நட்பு தீவினையை தரும் என்ற கருத்தை கதை மூலம் உணர்த்திய சுபிக்ஷாவிற்கு பாராட்டுகள். அடுத்ததாக ஒரு வேடிக்கையான கதையை கூறி நம் அனைவரையும் மகிழ்விக்க வருகிறார் சென்னையிலிருந்து சாய் ஹர்ஷித். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் PM சாய் ஹர்ஷித். நான் 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் இப்போ வந்து ஒரு வேடிக்கையான ஒரு கதை சொல்ல போகிறேன். ஏன் வெங்காயம் வந்து நம்ம கட் பண்ணால் கண்ணு தண்ணி வருது உங்களுக்கு தெரியுமா? ஏன்னா வெங்காயத்தில் ஒரு கெமிக்கல் இருக்குது. அதை பற்றி தான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வேடிக்கையான ஒரு கதை சொல்ல போகிறேன். வாங்க பார்க்கலாம். ஒரு ஊரில் 3 நண்பர்கள் இருந்தாங்களா. அவங்க யாருன்னு தெரியுமா? வெங்காயம், தக்காளி, ஐஸ்கிரீம். அப்போ வந்து கோடைக்காலம். அப்போ சன் எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும், ரொம்ப ஹாட்டாக இருக்கும். அது ஐஸ்கிரீமுக்கு தெரியாமல் நண்பர்களோட விளையாட வெளியே போயிடுச்சு. அதனால ஐஸ்கிரீம் வந்து தான் நல்லா உருகிறத வந்து உணர்ந்துச்சு. அப்புறம் கடைசியில் பார்த்தா ஐஸ்கிரீம் வந்து உருகி போயிடுச்சு. அப்போ வெங்காயம் தக்காளியும் வந்து அழுதுகிட்டே வீட்டுக்கு போச்சு. அப்போ வர வழியில் ஒரு பையன் பந்தை வச்சு விளையாண்டுட்டு இருந்தான். அந்த பையன் வந்து அந்த ரெண்டு பேர் வரதை பார்க்கல. ஆனால் வெங்காயம் பார்த்துருச்சு. அவன் தூக்கி போடும்போது வெங்காயம் வந்து அதை பிடிக்காம தக்காளி மேலே விழுந்து நசுங்கிருச்சு. அப்போது இருட்டில் நைட்டு வந்து யாரும் இல்லை. அவன் சாப்பிடாம தூங்காமல் தக்காளி மேலையில் உட்காந்துட்டு, கடவுளே எனக்கு அப்புறம் ஏதாவது ஆச்சுன்னா யார் என்னடா இருக்கா அப்படின்னு மேலே பார்த்து சொல்லுச்சு. அப்போ மேகத்தில் ஒரு சத்தம் கேட்டுச்சு, வெங்காயம் உன்னை யாராச்சும் வெட்டுனா வந்து சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் அழுவாங்கன்னு ஒரு வரத்தை குடிச்சிட்டு போயிடுச்சான். அதனால வெங்காயத்தை கட் பண்ணும்போது இப்போ அழுக வருதான். நன்றி, வணக்கம். வெங்காயத்தை உரிக்காமல் தன் கதை மூலம் நம் கண்களில் இருந்து கண்ணீரை வர வைத்த சாய் ஹர்ஷித்துக்கு வண்ணத்து பூச்சி குழுவின் சார்பாக வாழ்த்துகளும் பாராட்டுகளும். சென்னை கண்ணகி நகரிலிருந்து ஷேக் முகமது. என் பெயர் ஷேக் முகமது. நான் 7ஆம் வகுப்பு A பிரிவில் அரசு மேல்நிலைப்பள்ளி கண்ணகி நகரில் படிக்கின்றேன். நான் இப்பொழுது காமராஜரை பற்றி கதை சொல்ல வந்துள்ளேன். காமராஜர் வந்து 1903ஆம் ஆண்டு வந்து ஜூலை மாதம் 15ஆம் தேதி சிவகாமி அம்மையாருக்கும் குமாரசாமி அப்பாவுக்கும் மகனாக பிறந்தார். அவர் வந்து அவங்க அப்பா அம்மா வந்து காமராஜருக்கு வந்து காமாட்சி என்று பேர் வச்சாங்க. அவர் வந்து பின்பு செய்த சாதனையினால் காமராஜர் என்று அவர் பேர் அவரே மாற்றிக்கினார். காமராஜர் அவங்க அப்பா வந்து இறந்து போன சிச்சுவேஷனில் காமராஜர் வந்து பள்ளிக்கு போகிறத வந்து நிறுத்திட்டார். அதனால் மக்கள் எல்லாரும் அவருக்கு படிக்காத மேதை என்று பேர் வச்சாங்க. காமராஜர் ஆட்சி செய்த காலம் தமிழகத்தின் பொற்காலமாக இருந்துச்சுன்னு இன்னும் மக்களாக புகழ்ந்து பேசப்படுகிறது. காமராஜர் வந்து குழந்தை நலன் கருதிக்காக மதிய உணவு திட்டத்தை ஆரம்பித்து வைத்தார். நன்றி. தமிழகத்தில் பொற்கால ஆட்சியை தந்த காமராஜர் ஐயா கதையை கூறிய ஷேக் முகமதுக்கு வண்ணத்து பூச்சி குழுவின் சார்பாக வாழ்த்துகளும் பாராட்டுகளும். ஒரு சூரிய குடும்பம் நம்ம ஒவ்வொருத்தர்கிட்டையும் இருக்குங்க. அட நம்புங்க, நாம தான் அந்த சூரியன். நம்மளை சுத்தித்தான் எல்லாருமே எல்லாமே. இயற்கை வகுத்து கொடுத்திருக்கிற பாதையில சுத்திக்கிட்டே இருக்கிற வரைக்கும் எந்த பாதிப்பும் இல்லை. ஆனால் அந்த பாதை லேசா தடம் புரண்டா கூட. மேலும் தெரிஞ்சுக்க வண்ணத்து பூச்சிகள் வெப்சைட்ல வண்ணத்து பூச்சிகள் மின்னிதழை எடுத்து ஆதியின் தெரியாத கேள்விகளும் தெரிந்த பதில்களும் கட்டுரையை சும்மா படிச்சு பாருங்க. மக்களே, இத்துடன் இந்த வாரத்தின் தென்மிட்டாய் நிகழ்ச்சி நிறைவடைகிறது. மீண்டும் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணிக்கு ஸ்பாட்டிஃபை செயலியில் வண்ணத்து பூச்சிகள் பாட்காஸ்ட் சேனல்ல தென்மிட்டாய் நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். இப்பொழுது உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ட்ரீசன்.